வெல்கம் டு ராஜியக்கா கிச்சன். அரிசி களைஞ்ச தண்ணியில் கறி வறுத்திருக்கீங்களாங்க? இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இதுதான் உங்கள் வீட்டில் ஸ்டாண்டர்டான வறுவல், மாற்றவே மாட்டிங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கறியை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஃபஸ்ட்டு கழுவுன அரிசி தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது கழுவுன தண்ணி 1.5 டம்ளர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், இது வதக்கின மசாலா சேர்ப்போம். ஆயில் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி அந்த வதக்கின மசாலாவை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு 5லேருந்து 6 விசில், உங்கள் கறி சைஸுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இது தாளிப்பு சேர்த்து வதக்கினா போதும். எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா களைஞ்ச தண்ணியோட வாசனை ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். வெறும் கல்பாசி மட்டும் போட்டுக்கோங்க. கல்பாசி, சோம்பு கொஞ்சோண்டு சேருங்க. ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், கொஞ்சோண்டு தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் வதக்கிட்டு கறி வேக வச்சதில் தண்ணி நிறைய விட்டுருக்கும். அந்த தண்ணியை வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்க கறியை சேர்த்து சிம்மில் போட்டு நல்லா மெதுவாக கைவிடாமல் செவக்க வறுக்க ஆரம்பிங்க. செவக்க வறுக்க இந்த வாசனை செம்ம வாசனையாக இருக்குங்க. அவ்வளோ வீடே கம 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 கமன்னு நடக்கும். என்ன சமைக்கிற இன்றைக்கி ஸ்பெஷலானு கேட்குற அளவுக்கு இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சாப்பாட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபுட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.